உள்ளமே வாழ்க, உள்ளொரு ஜோதியே வாழ்க, உள்ளம் நிறைந்தோனே வாழ்க, நீங்காதொருவனே வாழ்க, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஆண்டவர் உமக்குச் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். செருக்கு உடையவரை சிதறச் செய்ததால், உரிமை மறுக்கும் வலியவரை தூக்கி எறிந்ததால், ஆண்டவரை எனதுள்ளம் போற்றி புகழுதே. தாழ்நிலையில் இருப்பவரை உயர்த்தி மகிழ்ந்ததால், பசித்தவரை நலன்களால் நிரப்பி நின்றதால், ஆண்டவரை எனதுள்ளம் போற்றி புகழுதே.
லூக்கா நற்செய்தி அலகு 9 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களையெல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரம் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல்நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்து புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவருடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராகச் சென்று எங்கும் நற்செய்தி அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து சீடர்களை பணி வாழ்விற்கு தயாரிப்பாக அனுபவத்தை பெற்றுக்கொள்ள அனுப்புகிறார். இயேசு அவர்களை அனுப்புகிற போது பயணத்திற்காக எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று சொல்கிறார். எதற்காக பயணத்திற்காக எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று இயேசு சொல்கிறார்? ஒரு வழிப்பயணத்திலே நமக்கு பல தேவைகள் நிச்சயம் இருக்கும். இந்த காலத்தில் ஒரு வழிப்பயணத்தில் என்னெல்லாம் நம்ம கையில் தூக்குறோம் என்று சொன்னால் நமக்கே சில சமயங்களில் வேதனையாக இருக்கும், சில சமயங்களில் வெக்கமாக இருக்கும். தேவையில்லாத காரியங்களெல்லாம் எடுப்போம், தேவையானது மறந்துடுவோம் சில சமயங்கள். ஆனால் பல தேவைகள் நிச்சயம் நமக்கு இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, பல தேவைகளை நிறைவேற்றுகின்ற வகையில் சென்றால் அந்த பணியை இன்னும் அதிக ஆர்வத்தோடு நேர்த்தியோடு செய்து முடிக்கலாம். அப்படி இருக்கிற போது இயேசு ஏன் பொருள் இல்லாத பயணத்தை ஊக்குவிக்கிறார்? 2 காரணங்களை சொல்லலாம். ஒன்று, பணி வாழ்வில் தன்னை இணைத்துக் கொள்கிற ஒவ்வொருவரும் கடவுளின் பராமரிப்பில் நம்பிக்கை வைக்க வேண்டும். செய்வது நாம இருந்தாலும் நம் வழியாக செய்து முடிக்கிறவர் தந்தையாகிய கடவுள். நாம் வெறும் ஊழியர்கள். செய்ய வேண்டிய கடமையைத்தானே நம்ம செய்கிறோம், அவ்வளவுதான். நமக்கே கடவுளின் பராமரிப்பில் நம்பிக்கை இல்லை என்றால் நாம் எதை பற்றி மக்களிடையே போதிக்கப் போக முடியும்? நமது அனுபவமே போதனையாக இருக்க வேண்டும். அந்த அனுபவத்தை பெறுவதற்காக அவர்களை வெறுமனே அனுப்புகிறார். அந்த அனுபவத்தை பெறணும். அப்போதான் அடுத்தவங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்க முடியும். அதனால் எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கலாம். ஒன்று. 2வது, நாம் நமது பணிக்காக கொண்டு செல்கிற பொருட்களே நமது பணியை செய்வதற்கு தடையாக அமைந்து விடுகிறது. நாம் அதை பயன்படுத்துவதில் தேங்கி விடுகிறோம். அதில் ஈர்ப்பு உடையவர்களாக மாறிவிடுகிறோம். இன்னைக்கு பாருங்க, நமக்கு வாட்ஸ்அப் இல்லாமல், ட்விட்டர் இல்லாமல், இன்ஸ்டாகிராம் இல்லாமல், ஃபேஸ்புக் இல்லாமல் இன்னைக்கு ஒரு பணி நடக்காத நிலைக்கு வந்து விட்டது. அது உண்மையாக போயா அது வேற விஷயம். எதுக்கெடுத்தாலும் இன்னைக்கு பேப்பர்லெஸ் கம்யூனிகேஷன். அது எந்த வகையில் ரகசியம் காக்கும் அல்லது சரியான நேரத்தில் இப்போ சேரும் என்பதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கேள்விக்குறிதான். இருந்தாலும் இன்றைய உள்ள நவீன காலத்தில் அதெல்லாம் நடக்கத்தான் செய்கிறது. சில சமயங்கள் அது இல்லாமல் தான் பைத்தியம் பிடிக்கிறது. ஒரு பணியோ ஒரு தகவலோ அறிக்கையோ கொடுப்பதற்கு அவைகள் பயன்படுகிறது என்று சொன்னால், சில சமயங்களில் அது இல்லை என்று சொன்னால் நமக்கு ஒரு மாதிரியாக மாறிவிடுகிறது. அதில் ரொம்ப அடிமையாகிறோம், தேங்கி விடுகிறோம். அதில் ரொம்ப ஈர்ப்பு வந்துடுது. எதற்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை கூட நம்ம மறந்து விடுகிறோமோ என்று தோன்றுகிறது. நமது பணிக்கு இடரலாக, சோதனையாக நாம் கொண்டு வந்த பொருட்கள் அமைந்து விடுகிறது. நமது வாழ்வே நமது போதனைக்கு எதிரியாக மாறிவிடுகிறது. ஆகவே தான் இயேசு தன் சீடர்களை போதிக்க அனுப்புகிற போது எதையும் தங்களோடு எடுத்து செல்ல வேண்டாம் என்று கட்டளையிடுகிறார். ஒருவேளை இன்னைக்கு அந்த இயேசு இந்த நவீன காலத்தில் இருந்திருந்தால் இதை எப்படி சொல்லியிருப்பார் கண்டிப்பாக. ஆனால் எந்த வகையில் சொல்லியிருப்பார் என்பது இதனால் கற்பனை பண்ண செய்ய முடியலை. அதை கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். போதிக்கக்கூடிய கடமை திருமுழுக்கு பெற்றிருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நமது போதனை வாழ்வை, பணி வாழ்வை அமைத்து கொள்ள முடியும். அப்படி வாழ்கிற போது கடவுளின் பராமரிப்பில் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் பொருட்களின் மீது பற்றற்றவர்களாகவும் வாழ முடியும் என்பதைத்தான்
இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற புனித உபகார அலங்கார அன்னையினுடைய விழா நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த அன்னை அனைத்தையும் விட்டுவிட்டு கடவுளே கடவுளே என்று இறை தந்தையே அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் தன்னுடைய வாழ்விலும் கையிலும் பையிலுமாக ஏற்றுக்கொண்டு அதை வாழ்ந்து காட்டி தன்னுடைய பணியின் மூலமாக எல்லா மக்களையும் மீட்கக்கூடிய கருவியாக மாறினாள் என்பதுதான் இந்த அலங்கார அன்னையை பற்றி நாம் சொல்லுகின்ற ஒரு உண்மை என்று சொன்னால், நாமும் முடிந்த வரைக்கும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையோ பணி வாழ்க்கையோ நற்செய்தி வாழ்வோ ஒரு தேவையில்லாத ஒரு சுமை, தேவையில்லாத ஒரு அடிமை வாழ்வு நமக்கு வேண்டாம். எனவே பற்றற்ற நிலையிலே கடவுளை பற்றி கொண்டு வாழ்வதற்கான சூழலை கடவுள் தருபடியாக இந்த அன்னையின் பரிந்துரையால் நாம் கேட்போம். இந்த அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகிற அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் சொல்லி மகிழ்வோம். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பணியை ஆற்றுவதில் மன உறுதியோடு நாங்கள் செயல்பட உமது அன்னையைப் போல எங்களுக்கு தேவையான ஆற்றலையும் தெளிவையும் சக்தியையும் தாரும். ஆமென். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்கவாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்கவாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே.
நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
எங்களை பாருங்கம்மா.
மெய்யான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.